உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். விந்து உடனடியாக வர்றது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 70% ஆண்கள் 2 நிமிஷத்தில் விந்து வெளியேற்றுறவங்களா தான் இருக்காங்க. இந்த விந்து வெளியேற்றுறதுக்கு பிரைமரி செகண்டரின்னு 2 விஷயங்களை சொல்கிறோம். புறவியிலிருந்து எப்போதுமே அவர் வாழ்க்கையில் சீக்கிரமாக விந்து வெளியேற்றுறாரு. செகண்டரின்றது ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, இப்போ கொஞ்ச நாளாக இப்படி ஆயிடுச்சு. மருந்துகளால், நோய்களால், மனநிலையால், இப்படி நிறைய காரணங்கள். சரி, இந்த செகண்டரி இந்த எதுவாக இருந்தாலும் இதை சரி பண்ண முடியுமான்னா, பயிற்சிகள், மருந்துகள், சில கருவிகள் இதன் மூலம் சரி பண்ணலாம். பயிற்சிகள் நிறைய நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சியில். ஆண் கீழே இருந்து பெண் மேலேருந்து செக்ஸ் பண்ணும்போது ஆண்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, விந்து வரும் அப்படின்னு தோணும்போது ஆணுறுப்பு வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுறது. கெகில்ஸ் எக்ஸசைஸ், ஆசன வாயை சுற்றியுள்ள பகுதியில் சுருக்கி விரித்து அந்த பயிற்சியை பண்ணுறது. இதெல்லாம் பண்ண முடியும். அதில் நிறுத்தி பண்ணலாம். செக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, விந்து வரும்னு தோணும்போது நிறுத்திட்டு திரும்ப பண்ணலாம். இந்த மாதிரி பண்ண முடியும். அடுத்ததாக மருந்துகள், நல்ல மருந்துகள் இருக்குது. பழைய மருந்துகளும் இருக்குது. இப்போ புதிய மருந்துகள், டெபாக்சிட்டின் போன்ற மருந்துகள் 2010 அமெரிக்கா US FDA அப்ரூவ் பண்ணி மிகப்பெரிய அளவில் ஹிட்டான மருந்து. அது நம்ம ஊர்லேயே அது இருக்குது. மருத்துவரின் பரிந்துரையின் பேரில் நீங்கள் அந்த மருந்துகளை பயன்படுத்தணும். பழைய மருந்துகள், புதிய மருந்துகள் எல்லாம் இருக்குது. முக்கியமாக இப்போ லேட்டஸ்ட் இதில் என்ன அப்படின்னா, PNS, பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன் ஒரு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. எந்த மருந்துகளும் இல்லாமல், இந்த பயிற்சிகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா நீண்ட நேரம் நீங்கள் செக்ஸில் ஈடுபடலாம். இது அந்த நர்வ்ஸ் தூண்டி ஸ்டெபிளைஸ் பண்ணி விட்டுருது. அதனால் அவர்களுக்கு விந்து சீக்கிரம் வர்றதில்லை. PNSன்றது ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட்டு, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸுக்கு இப்போ தான் நாங்கள் பண்ணுறோம். மருந்துகளும் நீங்கள் நீண்ட நாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு பெர்மனண்ட்டாக இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கருவி. எளிமையான ட்ரீட்மெண்ட், வலி இருக்காது, பக்க விளைவுகள் இருக்காது. வந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப ப்ராமிசிங்கான ட்ரீட்மெண்ட் PNS, பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன். அற்புதமான ட்ரீட்மெண்ட். ஒரு 2-3 செஷன் எடுத்தாங்கன்னா பர்மனண்ட்டாக அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தேவைன்னா கொஞ்சம் மருந்துகளையும் சேர்த்துக்கலாம். பயிற்சிகள் இருக்குது, அது எளிமையாக அவங்களே பண்ணிக்கலாம். பல நேரங்களில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கிகில்ஸ் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, ஸ்குவீஸ் டெக்னிக் எப்படி பண்ணுறது, ஸ்டாப் ஸ்டார்ட் நிறுத்திட்டு 1 நிமிஷம் இடைவெளி விட்டு பண்ணுறது, பொசிஷன், ஃபீமேல் ஆன் டாப். ஸோ இத்தனை முறைகள் இருக்குது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா நீண்ட நேரம் உடல் உறவில் ஈடுபட முடியும். சில நேரங்களில் நாங்கள் ஸ்கேன் எடுக்கிறோம் அல்லது ஒரு பேஷண்ட்டை செக் பண்ண போகிறோம், ஆணுறுப்பை க்ளவ் போட்டு தொடும்போதே விந்து வந்துடும். ஸ்கேன் எடுக்கும்போதே விந்து வந்துடும். எக்ஸ்ட்ரீம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேட்டாஸ்ன்னு பேர் இவங்களுக்கு. இது கண்டிப்பாக இவங்களுக்கு மருந்துகள் தேவைப்படும். ஏன்னா எந்த பயிற்சியும் பண்ணுறதுக்கு முன்னாலே செக்ஸ் பண்ணணும்னு இவங்க போகும்போதே, பெண்ணுறுப்புக்கு பக்கத்தில் ஆணுறுப்பு வைக்கும்போதே இவங்களுக்கு உடனடியாக விந்து வந்துடும். இவங்களாம் என்ன பண்ணலாம்? இதுக்கு சில க்ரீம்ஸ் இருக்குது. இப்போ இந்த மருந்துகளை ஆணுறுப்பில் தடவிக்கலாம். அதே மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம். மருந்துகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, மருந்துகள் இன்பத்தை குறைக்காது. செக்ஸ் இன்பம் நல்லா இருக்கும். ஆனால் பிரெயினில் சென்டரில் எஜாக்குலேஷன் பண்ணக்கூடிய சென்டரில் போய் ஆக்ட் பண்ணி விந்து உடனடியாக வெளியேறதை குறைக்கும். மருந்துகள் நம்ம காம்பினேஷனில் எடுக்கலாம். பழைய மருந்துகள், புது மருந்துகள், அதை டோஸு கொஞ்சம் அதிகமாக்குறது, மேக்சிமம் டோஸ் கொடுக்கறது, இப்படிலாம் பண்ணோன்னா நீண்ட நேரம் இவர்கள் விந்து வெளியேற்றாமல் தாம்பத்திய உறவில் இருக்க முடியும். பொசிஷன்ஸ், ஆண் கீழையும் பெண் மேலே இருந்தும் பண்ணும்போது ஆண்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. 2வது, இப்போ சீக்கிரம் விந்து வர்றதுன்றது யாருக்கு பிரச்சனை? ஆணுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு உச்சகட்டம் வந்துடுது. பாதிக்கப்படுறது முக்கியமாக பார்ட்னர் தான். 2 நிமிஷத்தில் விந்து வந்தால் அவங்களுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆண் கீழே படுத்து பெண் மேலே படுக்கும்போது என்ன
அட்வான்ஸ் இருக்குன்னா ஆணுறுப்பு பெண்ணுறுப்புக்குள்ளே இருக்குது, அது ஒரு தூண்டுதல் பெண்ணுக்கு. அவங்க வந்து அவங்க ஆண் மேலே கிளைட்டோர்ஸை லேசாக ரப் பண்ண முடியும். அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இது அற்புதமான ஸ்டிமுலேஷன் இது. மூணாவதாக 2 கைகளும் ஆணுக்கு கீழே இருக்கிறதுனால 2 மார்பகங்களையும் தூண்டலாம். இது வேற எந்த பொசிஷன்லையும் இந்த மாதிரி கிடைக்காது. நான்காவதாக கொஞ்சம் தலையை கீழே கொண்டு வந்துட்டு பெண் மேலே தலையை கீழே கொண்டு வந்துட்டு ஆண் தலையை மேலே தூக்கிட்டு ஒரு மார்பகத்தை வாய் வச்சு அந்த காம்புகளை தூண்ட முடியும். ஸோ இத்தனை தூண்டுதல்கள் வந்து வேற எந்த பொசிஷன்லையுமே கிடைக்காது. இது ஒரு அற்புதமான பொசிஷன். அப்போ இந்த பொசிஷன் யூஸ் பண்ணலாம், கெகல்ஸ் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்டாப் ஸ்குவீஸ் டெக்னிக் யூஸ் பண்ணலாம், ஆழ மூச்சை இழுத்து நிறுத்தி 1 2 3 4 5 6 சொல்லிட்டு ஸ்லோவாக மூச்சை விடலாம். அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு விந்து சீக்கிரம் வராது. மருந்துகள் யூஸ் பண்ணலாம். பினைல் ஸ்டிமுலேஷன், பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன்ற ஒரு அற்புதமான புதிய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. பெருமளவுக்கு இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுத்துரும். அதனால் இந்த எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கலாம். பயிற்சிகள், மருந்துகள், இந்த மாதிரியான பொசிஷன்ஸ், பினைல் நர்வ் ஸ்டிமுலேஷன், இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது அற்புதமான விளைவுகளை அவங்களுக்கு கிடைக்கும்.